Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சராக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ட்ரீம் 11 செயலி வெளியேறிய நிலையில் அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், இந்த ஸ்பான்சர் தொடர்பான முழு விவரங்கள் சொல்லுங்க. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய அந்த ப்ளூ ஜெர்சி இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ ஜெர்சியினுடைய புதிய ஸ்பான்சராக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்திய அணியினுடைய இந்த ஏசியா கப் T20 இன்டர்நேஷனல் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்திய அணி களமிறங்கும் பொழுது ஜெர்சியினுடைய ஸ்பான்சர் நேம் இல்லாம இந்தியா அப்படின்ற மட்டும் எழுத்துக்களை போட்டு களமிறங்கி இருந்தாங்க. இதற்கு முன்னதாக இந்திய அணியினுடைய ஜெர்சி ஸ்பான்சராக ஃபேண்டசி, அதாவது ட்ரீம் 11 நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 358 கோடி ரூபாய்க்கு 2023 இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது 2025 இறுதிக்கட்ட காலத்துல இந்த ஏசிய கப்புக்கு முன்னதாக ட்ரீம் 11 நிறுவனம் வெளியேறினாங்க. அதன் அடிப்படையில அடுத்ததாக இந்திய அணியினுடைய ஜெர்சி ஸ்பான்சராக யார் இருப்பாங்கன்னு சொல்லி பேசப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அப்போலோ நிறுவனம் 2027 ஆண்டு வரைக்குமே இந்திய அணியினுடைய ஜெர்சி ஸ்பான்சராக தொடர்வதாக BCCI தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் 2023 உலகக்கோப்பை தொடர்லையும் சரி, அதுக்கு அடுத்ததா சரி 2023 அடிடாஸ், அதுக்கப்புறமா உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரீம் 11 கையெழுத்து போட்டிருந்தாங்க. இப்போ அப்போலோ அந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு இப்போ அவங்க புதிய ஜெர்சி ஸ்பான்சராகி 2027 ஆண்டு வரைக்குமே தொடர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. இப்போ ஜெர்சி ஸ்பான்சர் அப்படின்னா இந்திய அணியினுடைய ஆடவருக்கு மட்டும் கிடையாது, மகளிருக்கும் சரி. அப்ப 3 ஃபார்மேட்லயுமே அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் இந்திய அணியினுடைய ஜெர்சி ஸ்பான்சராக 2027 ஆண்டு வரைக்குமே தொடர்வதற்கான ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.